தண்ணீரே உனக்கு ஆராதனை, ஜீவபலியே உனக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உனக்கு ஆராதனை, மேகத்தம்பரே உனக்கு ஆராதனை, ஏசியாவே உனக்கு ஆராதனை, மேகத்தம்பரே உனக்கு ஆராதனை, ஏசியாவே உனக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, பிரபு ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, பிரபு ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, அழியற்ற தகப்பனே, அழியற்ற தகப்பனே, அந்தகார சக்திகள் ரீபா பா 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 ரீகா
தேவர் வல்லமை, தேவ வல்லமை உம்முடைய பிள்ளையை நிறைக்கட்டுமப்பா. அந்தகார சக்தியில் அகற்ற மாறட்ட தகப்பனே, இருள் விலகட்ட தகப்பனே, இயேசுவே இருள் விலகட்ட தகப்பனே, வெளிச்சம் உண்டாகட்ட தகப்பனே, கற்றுண்டவர்கள் விடுதலை ஆகும்படியால், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திலே வரும்படியால் இயேசுவே ஆமென். இந்த நாள் தகப்பனே என் ஆண்டவர் நியமித்தீர்களே அப்பா. இயேசுவே இந்த ஓய்வு நாளில் தகப்பனே உம்மை நோக்கி தகப்பனே ஆராதனை செய்யும்படியால், உம்மை துதிக்கும்படியால், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் தேவ வல்லமாய் தேவ மகிமாய் இப்பொழுது இறங்கட்டப்பா 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 இயேசுவே ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாட பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம். மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 33. நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விரதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக இருந்த ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோருக்கும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே நாம் நம்பியிருக்கிறபடி உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின்படி சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆமென். நீதிமான்களே. ஆமென். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? உண்மையும் உத்தமமாய், ஆமென், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டு, ஆமென், அப்பான்னு கூப்பிடுறது சிலருக்கு வெறுக்கும். ஆமென். நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஆமென். இல்லையா? நான் காலேஜில் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. ஆமென். நான் போய் எப்படி ஒரு மனுஷனை ஆமென் டேடின்னு சொல்லி கூப்பிடுறது? அல்லேலூயா. அநேக ஜனங்கள் ஆமென் தேவ சபைக்குள்ளாய் கடந்து செல்லுகிற பொழுது
காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமென். ஏன்? நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆமென். கற்றது கையளவு, ஆமென், கல்லாதது உலகளவு. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கற்று அறிந்திருக்கிற ஒரே ஒருவர், எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவன், இது இப்படித்தான் சம்பவிக்கும் அப்படின்னு அறிந்திருக்கிறவர் ஒரே ஒருவர், வானத்தை பூமியை உருவாக்கினவர். ஆமென். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய தேவாலயத்துக்கு கடந்து சென்று ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் என்று வாஞ்சியோடு ஆமென் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், நீதிமான்களே, நீதிமானா இருந்தால்தான் ஆமென் தேவனுடைய சபைக்குள்ளாய் கடந்து வர முடியும். ஆமென். தேவனுடைய சபைக்கு டைம் ஒதுக்கி செய்ய முடியும், வர முடியும். ஆமென். அங்க போன ஆள் இருக்காது பார்த்துடுங்க, 1-2 பேர் தான் இருப்பாங்க, நம்மளையே பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி அல்ல. ஆமென். ஆமென். தேவன் உங்களையே பார்த்துட்டு இருப்பார். அல்லேலூயா. இந்த பிள்ளை எவ்வளவோ இடம் இருக்கு, எவ்வளவோ ஆலயம் இருக்கு. ஆமென். அங்கெல்லாம் கூட்டம் அலமோதுது. ஆமென். அவங்கள்ட்ட உள்ள ஜனங்கள்லாம் இடப்பட்ட நாள்ல எனக்குள்ள யாருன்னா உடைந்து வருது. ஆமென். ஒரு வார காலம் 7 நாட்கள் இருக்கு. வாரத்துக்கு எத்தனை நாள்? ஆமென். 7 நாள். 7 நாளும் எனக்குள்ள கரங்கினீங்கன்னா தெரியும். இந்த ஜனம் ஏக்கா, இந்த ஜனங்கள்லாம் இவருக்குள்ளதா இப்படி விடுதலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏக்கா இவங்கெல்லாம் வந்தா என்ன இவங்களுக்கு கொள்ளையாடிக்கிட்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அநேகர் அப்படிதான் இருக்காங்க. விடுதலை மாத்திரம். ஆமென். விடுதலை மாத்திரம் வேணும். ஆமென். இங்க பாருங்க, நீதிமான்களே, ஆமென், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ஆமென். நான் நீதிமான்னு சொன்னா, ஆண்டவரை தேடுற பிள்ளைன்னு சொன்னா, ஆமென், நாம யாரை தேடணும்? சர்வ வல்லமை உள்ள தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவராலே நமக்கு என்ன வரும்? ஜெயம் வரும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க 9வது வசனத்தை வாசிங்க. அவர் சொல்ல ஆகும். ஆமென். நீதிமான்களே, நீங்க கர்த்தருக்குள் களி கூறுங்க. நீதிமான் என்று, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி வேதத்தை தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டு தலையில முக்காடு இட்டபடி கடந்து செல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்வது உண்மையாய் இருந்தால், ஆமென், நீ கர்த்தருக்குள் உண்மையாய் களி கூறு. ஆமென். உனக்கு வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆமென். நீ நினைத்த காரியத்தை உன்னால செய்ய முடியாது. அல்லேலூயா. நீ ஆமென் ஜீவனுள்ள தேவனை நீ நேசிப்பாய். ஆனால் ஆமென் ஜீவனுள்ள தேவன் உன்னை உற்று நோக்கி பார்த்து, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் என்று உன்னை நோக்கி சொல்வாரே. ஆனால் ஆமென், உலகம் உன்னை பகைக்கும். ஆமென். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னை வெறுப்பார்கள். ஆமென். உன்னை ஒரு பொருட்டாய் அவர்கள் எண்ண மாட்டார்கள். ஆமென். நீ இயேசுவின் பிள்ளை என்று மார்பு தட்டுவாயானால் உலகம் உன்னை வெறுக்கும். உன்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், ஆமென், சகோதரர்கள், உன்னுடைய கூட பிறந்த ஆமென் ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரன் உன்னை வெறுப்பான். ஆமென். உன் மனைவி உன்னை வெறுப்பான். ஆமென். உன் கணவன் உன்னை வெறுப்பான். ஏன்? நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் நீ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினால். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனே, எனக்கு ஏன் இத்தனை உபத்திரவம், எனக்கு ஏன் இத்தனை பாடுகள், நான் ஏன் வாழணும், நான் மரிச்சு போகலாம்? இல்ல இல்ல. ஆமென். நீ கர்த்தருடைய கரத்துல ஆமென் அலங்காரம் உள்ள, ஆமென்,
அலங்காரம் இல்ல, கிரீடம். ஆமென். கிரீடமா காணப்படுவார். ஆமென். அநேகருடைய கிரீடம் வெறுமையா இருக்க கூடாது. அநேகருடைய சிரசில் வைக்கிற கிரீடம் ஆமென் ஆத்துமாக்களை பொறிக்கப்பட்ட கிரீடமா காணப்படணும். ஆமென். அந்த கிரீடத்தை சுற்றிலும் ஆமென் நீங்க ஆயத்தப்படுத்தின ஆத்துமா, உங்க மூலமா காக்கப்பட்ட ஆத்துமா, ஆமென் உங்க மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆத்துமா எத்தனை பேர்? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே நீங்க இனி ஆமென் நான் கைவிடப்பட்டவள், எனக்கு யாருமே இல்லை, நீ அப்படி சொல்லுவாய். ஆனால் உன்னை காக்கிறவர், ஆமென் உன்னை அரவணைக்கிறவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை முற்றிலுமாய் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் செல்ல தகப்பன் உன்னை என் மகளே என் மகனே இதுவே வழி, இதுவே சத்தியம், இதுவே ஜீவன், ஆமென் இதுவே நீ நடக்க வேண்டிய வழி, ஆமென் என்று சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. தேள்களை மிதிப்பார், சர்ப்பங்களையும் மிதிப்பார். ஆமென். அது ஒண்ணு என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. ஆமென். ரீபா பா 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 ரீகாமா. ஆமென். வாசிங்க. அவர் சொல்ல ஆகும், ஆமென் அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். இன்னைக்கு ஆகவே உபத்திரவப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன், நன்மையை இழந்து விட்டேன், ஆசீர்வாதத்தை இழந்து விட்டேன். உனக்கு தேவையில்லை மகளே. சொத்து, அந்தஸ்து, ஆஸ்தி, பணம், வீடு, குப்பை. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் உண்டு, கிறிஸ்துவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே இனி வரும் பலன் மேல் நோக்கமாவே. ஆமென். எல்லாத்தையும் குப்பை என தேவன் என்ன செய்யறாரு? உதறி தள்ளி விடணுமா? ஆமென். நம்ம என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் குப்பை என்று சொல்லி என்ன செய்யணுமா? உதறி தள்ளி விடணுமா? சொத்தை இழந்து வந்திருக்கிற மனுஷன் உண்டு. ஆமென். கோடீஸ்வரரா இருந்த மனுஷன், ஆமென் நன்மைகளை கண்டுகிட்டு இருந்த மனுஷன், இன்னைக்கு யார் வீட்டுல ஒரு பிடி சோறு கிடைக்கும்? ஆயுதம் இயேசுவை விடல. ஆமென். இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வாசிங்க 12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு என்று. ஆமென். இயேசு உங்களை பார்த்து அவர் தமக்கென்று, இந்த ஜனம் என்னுடையது, இந்த ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவர் சொல்லி, ஆமென் ஆமென் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட என்னதோ ஜனமோ பாக்கியம் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசு உங்களை பார்த்து இது என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்களா இருந்தா, இந்த உலகத்தில் உள்ள கோடீஸ்வரனை விட, ஆமென் இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்களை விட நீங்க தான் யாரு? ஆமென் பாக்கியவான்கள். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே நீ பாக்கியவதி. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனே நீ பாக்கியவான். ஆமென். எல்லாவற்றையும் மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம். ஆமென். மத்தேயு 5 4வது வசனம் வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு துயரத்தோட நீ கடந்து வந்திருப்பாயானால், ஆமென் நீ ஆறுதல் அடைவாய்.
நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. உன்னை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை சுரண்டி தின்னறாங்களா இருந்தா நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஏன்னா நீ சுதந்திரிக்கிற போகிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாய்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுதே இருந்தால் நாய்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போமா? போகாது. அப்ப உன்னை சுரண்டி தின்னுறவன், உன்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டுக் கொள்ளுகிறவன், உன்னுடைய வஸ்திரத்தை ஆமென் பங்கிடும்படியாய் முன்குறிக்கிறவன் நாய்கள் ஆமென் கக்கினதை திரும்ப தின்னுகிற நாய். ஆமென். ஆகவே நீ ஆண்டவரை சொந்த இரட்சகராய் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிற நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப சந்தோஷம் தானே? ஆமென். உன்னை சுரண்டறவங்க, உன்னை விரட்ட நினைக்கிறவங்க, உன்னை அழிக்க நினைக்கிறவங்க, இவன் வாழக்கூடாது, இவன் அழிச்சு போறோம், இவன் பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாது, இவங்க அழிச்சு போறோம் அப்படின்னு பெருமூச்சா ஓடுறவங்க எதுக்கு சமானம்? ஆமென். இன்னைக்கு முதல் நீங்க அவங்கள பார்த்தா நினைச்சுக்கணும். ஆமென். எங்க அப்பா இவங்களை குறிச்சு சொல்லி இருக்காரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள இதுகளுக்கு இடம் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. யா நாய்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை. ஆமென். வேதம் சொல்லுது நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் சொல்லுது. ஆமென். விட்டு கொடு. ஆமென். நீ அதை எதா நினைக்கணும்? நாயா நினைச்சிக்க. ஆமென். சோர்ந்து போகாத. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வா வேத வசனத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம். 13 வாசிங்க. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீ இன்னைக்கு எப்படி காணப்படுகிறா? ஹலோ, நீ இன்னைக்கு எப்படி காணப்படுறா? உப்பாய் காணப்படுகிறா. ஆமென். உப்பில்லா பண்ட குப்பையில. ஆமென். உப்பு இல்லைன்னா அது எங்க போடப்படும்? குப்பையில கொட்டப்படும். ஆமென். நீ உப்பாய் இருக்கிறியா இருந்தா இயேசுக்குள்ளாய் இரு. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் அவர் தமக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் சாட்சியுள்ள ஜனமாய் நீ காணப்படு. ஆமென். அல்லேலூயா. அநேக இடங்கள்ல சத்தியத்தை போய் சொல்ல போய் வேதனை உண்டு. ஆமென். ஆமென். சத்தியத்தை சொன்னா ஏற்றிட மாட்டாங்க. ஆமென். சத்தியத்தை சொல்லுகிற பொழுது அவங்களுக்கு வேதனை. ஆமென். இந்த சத்தியம்தான் ஒரு நாள் ஆமென் அது கோதுமை மணியாய் களஞ்சியத்தில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கோதுமை மணியாய் அவர்கள் களஞ்சியங்களிலே சேர்க்கப்படுவார்கள். பதரையோ அக்கினியிலே சுட்டெரிக்கும்படியாய் அக்கினி கடலிலே எரிந்து போடுவார்கள். நீ ஆமென் ஆமென் பதரோ கோதுமை மணியோ சிந்தித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு பயந்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை. என் சகோதரனே சகோதரியே, உனக்கு உண்ண உணவு இல்லாம இருக்கலாம், உடுக்க உடை இல்லாம இருக்கலாம். ஆமென். அதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார். ஆமென். இல்லைன்னு இல்லை, தந்திருக்கிறார். ஆமென். உண்ண உணவு ஒரு வாரமா நான் சாப்பிடலன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. ஆமென். இல்லை, ஆனா உண்ண உணவையும் உடுக்க உடையும் தந்திருக்கிற தேவன். ஆமென்.
நமக்கு அவர் மாத்திரம் போதும். அல்லேலூயா. கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்திருக்கும்படியாய் தேவன் நாவு திறந்து பேசினாரேயானால் எலியாவை தேவன் என்ன செய்வாரு? போஷிப்பார். அல்லேலூயா. ஆமென். நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரே இருந்தா அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். கேரிச்சாற்றண்டையில போய் காட்டுக்குள்ள போய் எலியா ஒளித்துக் கொண்டிருக்கிற பொழுது எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆமென். உண்ண உணவு யாரு கொடுப்பா? குடிக்க தண்ணீர் யாரு கொடுப்பா? அவர் உட்கார்ந்த இடம் எது? கேரிச்சாற்றண்டை. ஆமென். ஆற்றில வெள்ளம் உண்டு. ஆமென். காகம் உண்டு விமானத்துக்கு பதிலா. இப்ப ஹெலிகாப்டர்ல போய் எற போடுறாங்க. ஆமென். அந்த காலத்துல தேவன் தாம் தெரிந்து வைத்திருந்த விமானம் எது? அண்டங்காக்கா. கப்புன்னு ஒரு கொத்து கொத்தி கவிச்சுன்னு சொன்னா கொஞ்சம் இறைச்சி தூக்கிடும். ஆமென். அந்த அந்த நாட்கள்ல உள்ள மனுஷன் எப்படி இருந்தான்? புஷ்டியா இருந்தான். அவன் எவ்வளவு தின்னணும்? அதுக்குள்ள ஆகாரத்தை காக்கைட்ட கொடுத்துடோம்னா அந்த காக்கா எவ்வளவு புஷ்டியா இருந்திருக்கும். அல்லேலூயா. அந்த காக்கைக்கும் ஆகாரத்தை கொடுத்த தேவன். ஆமென். அந்த ஆற்றண்டையில ஒளித்துக் கொண்டிருந்த அந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுத்த தேவனாய் இருந்தால் இந்த நாள் பசியோடு பட்டினியோடு வேதனையோடு காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் வேண்டி கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென். பொறுத்திரு, காத்திரு, அடங்கியிரு. ஆமென். பஸ்ல போட்டிருப்பான், கரம் சிரம் புறம் நீட்டாதீர். ஆமென். பஸ்ல போட்டிருக்கானா? கருத்தை வெளியே நீட்டுறாத மற்றவன் பக்கத்தில் உள்ளவன் கொண்டு போயிருவோம். ஆமென். தலையை வெளியே போட்டான்னா தலையை அவன் கொண்டு போயிருவோம். ஆமென். ஆகவே அவருடைய சமூகத்துக்குள்ளாய் அடங்கியிரு. பேழைக்குள்ள இருக்க சொன்னா பேழைக்குள்ள இரு. கதவு திறந்து வெளியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கதவு தட்டப்படுகிற வரையில நீ பேழைக்குள்ளாய் இரு. ஆமென். தேவன் வருவார், நன்மைகளால் நிரப்புவார். அல்லேலூயா. 18 வருஷ கூட வாசித்து கண்டினியூ. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஏன் மொத்தமா சொல்லு. அல்லேலூயா. ஆமென். உன்னை காண்கிற தேவன், காக்கிற தேவன், பார்க்கிற தேவன். அவர் உறங்குகிற தேவன் அல்ல. அவன் ஆமென். அவர் ஜீவனற்ற தேவன் அல்ல. ஆமென். சகலத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். வாசிங்க அடுத்து. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை பாருங்க, நம்முடைய ஆத்துமா தேவனை பார்க்கும்படியா. இதுல எத்தனை பேர் இன்னைக்கு டைம் பாஸ் ஆகுறீங்க? தேவனை பார்க்கும்படியா. ஆமென். இல்லைன்னா எங்களுக்கு எங்கெங்க சபை உண்டு. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஏதாவது கிடைக்கணும், நிச்சயமா நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வாஞ்சையோட இந்த இடத்துக்குள்ள கடந்து வந்ததுனால உங்களுடைய ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். ஆமென். அந்த மூலையில லாஸ்ட்ல இருக்கு. ஆண்டவர் உங்கள்ட்ட பேசினாரா? பேசினாரா? எனக்கு எப்படி பேசினாருன்னு கேட்பேன். பேசினாரா? இங்க இங்க பேசினாரா? பேசலையா? பேசல. பேசினார். எப்படி பேசினாருன்னு கேட்பேன். பேசினாரா? ஹலோ, அங்க கேட்பாடி காமிச்சிருக்கு.
பேசினாரா ஆண்டவர்? அங்க பேசினார், பேசலையா? கேக்கேஜில் போற ஐயோன்னு இருக்கு. குட்டீஸ் பேசலையா? இல்ல. ஆமா, குறையே இல்லை. ஆமாம், சரி. பேசினாரா? எப்படி பேசுறாரு? நம்முடைய ஆத்துமா ஆமென் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நீ ஆண்டவருக்கு காத்திருந்தியா இருந்தா, ஆண்டவருக்கு காத்திருக்கிற மகன் அல்லது மகள் என்று சொல்லப்பட்டிருந்தால் ஆமென். அடுத்தது வாசிங்க. இல்ல, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். ஆமென். அல்லேலூயா. அவர் பேசுறாரு தானே, நான் தான்ப்பா உனக்கு துணையும் உனக்கு கேடகமும் ஆமென் துருகமுமானவர். ஆமென். அப்படிதானே, கேடகமுமானவர். அடுத்த வாசி. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட பேசினார் தானே. தூது எப்படிமா வரும்? வெளிப்பாடு எப்படி வரும்? வசனம்தான் வெளிப்பாடு. ஆமென். வசனத்தை அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அத நீ அப்படி ஒரு வார்த்தையை தந்தாரா இருந்தா, அந்த வார்த்தை உனக்குள்ள ஆட்டுக்குட்டி அசைப்படுறது போல அசைப்பட்டுட்டே இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சருவி விளச்சில ஒரு வேறு கிடைக்கும், சக்குன்னு பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கும். ஆமென். அந்த வெற்றி. ஆமென். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வேறு யாரு? இயேசு. ஆமென். அல்லேலூயா. அத மனுஷன் நினைக்க மாட்டான். அம்மா இந்த வேற மட்டும் இல்லை, நான் செத்துருப்பேன். வேற ஆமென் அல்ல. அவர் வாக்கு தந்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. வாக்கு தந்த தேவன் வாக்கு மாறாதவர். ஆமென். அவர் ஏது வழியிலாவது நம்மளை என்ன செய்வார்? காக்கக்கூடிய தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். ஆமென். ராத்திரி எத்தனை ஒரு படுக்கையில பாட்டு பாடுறாங்க, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. ராத்திரி உறக்கத்துல உறங்கிட்டே இருக்கும். விழிச்சு பார்த்தா இல்லடா நம்ம பாடிட்டு இருக்கோம். பாடுறோம். நீ சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள இருந்தியா போதும், ஆண்டவர் வாயில இருதயத்துல எல்லாம் சந்தோஷத்தை தருவார். ஆமென். ஆமென். இந்த உலகமும் அது நிறைவும் மாயை குப்பை. ஆமென். எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் நம்ம போயிரும். ஆனா வஞ்சிச்சு எடுக்கிறவன் மட்டும் அவனா அவனுக்கு பிள்ளைய என்ன செய்யும்? இருந்து ஆளுவாங்க 2000 வருஷம் வரைக்கும். அப்படிதானே? அடைச்சி தகுதி பெறு பரலோக ராஜ்யத்திற்கு. ஆமென். தகுதியுடையவனாய் மாறு. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவர் ஒருவரே அறிவார். ஆமென். அவர் எப்ப நம்மீது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அதற்குள்ளாய் நீ பரலோக தேவனுக்காய் ஆயத்தப்படு, தகுதிப்படு. நேற்றைக்கு சம்பவிச்சு நேற்று உண்மை சத்தியம். நேற்று சம்பவம் ஓடி போய் பஸ்ல ஏறின நார்மல் பஸ் தான் சொல்லி ஏறினா கூட நமக்கு இறங்கிட்டு எங்க இறங்கிட்டு இறங்குறவங்க பஸ் கண்டிப்பாக பாதுகாப்பு வழிக்கு போகாது. நம்ம டக்குன்னு இறங்கி எங்கேயா வந்தா நார்மல் வந்தா பக்கம் இல்லை, நடந்தே இருந்திருக்காங்க. ஐயோ பஸ்ஸை விட்டுட்டாங்க. எங்க போகிறது? மினி பஸ் டக்குன்னு ஏறினா உள்ள இருந்தவா எவ்வளோ பஸ்ஸை கிளை விட்டுட்டாங்க சீட்ல. பைசா தவற விட்டுட்டான். அவன் டக்குன்னு ஏறணும். அவன் நான் பைசா பஸ்ஸை தவற விட்டுட்டேன். ஏன்னா பஸ்ஸுக்கு 1500 சில்லற ரூபா இருக்கு. எனக்கு எவ்வளோ இருக்கு? 1500 சில்லற ரூபா. ஆண்டவரே, எனக்கு ஆப்போசிட் அலைவா நான் எடுத்து பார்க்க நம்ம பஸ்ஸுக்குள்ள நம்ம ரூபா இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யலாம்? ப்ரூஃப் 1500 ரூபா நான் சொந்தக்காரன் கிடையாது. அந்தவங்க அதே ஊரில் இருக்காரு. ஆமென். அது ஒரு தைரியம். ஆமென். அந்த ஆர்வம்னா கண்டக்டர் டிரைவரை செருக்கி எடுத்து அவன் நிப்பாட்ட சொல்லி நிப்பாட்ட அதுக்கு என்ன யாரும் எடுத்துட்டு இருக்காங்க.
நீதிமானுடைய கருத்துல உள்ளதை தட்டிட்டு போறதுக்கு அதுக்கு எதிரியான ஆமென். ஆயிரம் தேவன் நம்ம என்ன செய்வாங்க? ஆமென். நீ நீதிமானாச்சு, தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நாம வாஸ்து முடிச்சிருமா? கர்த்தாவே நாங்கள் வாசிங்கம்மா. கர்த்தாவே, ஆ. நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே ஆ. உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். 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 அப்ப யாருக்கு கிருபை நம்ம மீது இருக்கு? கர்த்தருடைய கிருபை. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு நாம உயிரோட இருக்கோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.